தமிழ்ல மேம். வர முடியுதா? இல்ல மேம். சரி, ஓகே. சொல்லுங்க சார். என் என்ன பேசணும் மேம்? நீங்க எப்படி தியானம் பண்றீங்க? உங்களோட தியான பயணத்த பத்தி சொல்லுங்க. நான் 2024ல ஆரம்பிச்சேன். ஓகே. ஆ ஜனவரில ஆரம்பிச்சேன். ம்ஹ்ம். பெருசா ரொம்ப தியானம் செய்ய முடியாது. இருந்தாலும் ஒரு நாளைக்கு வந்து காலையில 1 ஹவரு, சாயந்தரம் 1 ஹவரு அது மினிமம் அது செய்வேன். ஓகே சார். மேக்ஸிமம் வந்து எப்ப டைம் இருக்கோ ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துருவேன் தியானத்துல. முடிஞ்சா. ம். ம். ம், ம். ஏன்னா ஓகே. எனக்கு வெளியே போற பயணம் இருக்கனால நான் அ செய்ய முடியாது. ஏன்னா வெளியே இருந்தேன்னா நான் பார்க்குக்கு அடிக்கடி போவேன். அதாவது பி இன் த நேச்சர். ம். இயற்கையோட இருக்கிறதுனால, ஸோ அதனால அங்க வந்து ரொம்ப நெறைய பேர் இருப்பாங்க பார்க்ல. பிள்ளைங்கலாம் இருப்பாங்க. ஸோ தியானம் செய்ய முடியாது. ஆனா நீச்சல் இருந்து அந்த மாரி போனதுன்னா எனக்கு கொஞ்சம் அமைதி கிடைக்கும். அதனால நான் அங்க போவேன். ஸோ வேற என்ன அதுக்கு என்னோட நீங்க வயச சொல்லுங்க. சொல்லுங்க உங்க வயசு? வயசு 60 ஆச்சு. 60 ஆச்சு. ஓகே. ஆமா. சரி, நீங்க எங்க இருக்கீங்க? உங்க பேரு? என் பேரு டாஸ். நான் சிங்கப்பூர்ல தாஸ். இருக்கேன். சிங்கப்பூர்ல இருக்கீங்க. ஓகே சார். ஓகே, ஓகே. ஸோ பண்ணுங்க. இந்த வயசுல வந்து நீங்க கம்ப்ளீட்டா ரிட்டயர்ட் ஏஜ். ஸோ ரிட்டயர்ட் ஏஜ்ல நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ பண்றீங்களோ உங்களுக்கு அவ்வளோ நல்லது. ஹேப்பியா பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க கேட்கலாம். ஓகே மேம். உங்களுக்கு ஏதாவது இருக்கா டவுட் இப்போ? இல்ல மேம். டவுட் இல்ல மேம். ஸோ நல்லா பண்றீங்க. மெடிடேஷனால உங்களுக்கு நல்லா இருக்குதுங்களா? அது வந்து நம்ம உடலுக்கு சாப்பாடு தேவையோ, அது மாரி ஆத்மாவுக்கு மெடிடேஷன் தேவை. அ எஸ். இப்ப நீங்க பண்றீங்க இல்லையா? இப்ப 24லேருந்து பண்றீங்க. கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் ஆக போகுது. ஸோ ஆமா இப்போ மேம். 2 இயர்ஸா நீங்க டிஃபரன்ஸ் வந்து ஃபீல் பண்றீங்களா? ஆ டிஃபரன்ஸ்னா வாழ்க்கையே மாறிருச்சு. ம். நான் மாறி தியானத்துல இருந்து அசைவம் சாப்பிட்டு இருந்து சைவத்துக்கு வந்துட்டேன். வெரி குட் சார். வெரி குட். ஆமா, சைவத்துல வந்துட்டேன். அப்புறம் என்ன வாழ்க்கைய பார்க்குற விதம் வந்து வேற மாரி இருக்கு. ம், ம், முன்ன வந்து அ என்னைய மட்டும் தான் நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். மத்தவங்க ம், வந்து எனக்கு கவலை இல்ல. இப்ப ம். அவங்கலாம் வந்து ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலி எஸ், எஸ், எஸ். மத்தவங்கலாம். அப்படி இருக்கும்போது எல்லாமே ஒண்ணு தானே. அதான் இறைவன் தூண்ல இருப்பான், துரும்பிலும் இருப்பான்னு சொல்லுவாங்கல்ல. ம், எல்லாமே ம். அவன் தான். அவ்வளோதான். நைஸ் சார். நைஸ். ஸோ நெறைய பண்ணுங்க. நெறைய நீங்க பெரியவங்க. ஸோ நீங்க நெறைய பேருக்கு இது ஸ்ப்ரெட் பண்ணணும். தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச். ஓகே மேம். தேங்க் யூ. ம். எஸ் மாஸ்டர்ஸ் வேற யார் பேசுறீங்க? சத்யாவுல யார் இருக்கீங்க? சத்யா, சுமா. ஜஸ்ட் நீங்க இன்ட்ரோடக்ஷன் பண்ணிக்கோங்க உங்கள பத்தி. சுமால யார் இருக்கீங்க? எவ்வளோ நாளா தியானம் பண்றாங்க? இப்போ தாஸ் சார் சொன்ன மாதிரி, அவங்க நீங்க தியானத்துக்கு எப்போ வந்தீங்க? ஜஸ்ட் தியானத்தால உங்க மாற்றங்கள் ஜஸ்ட் ஷேர் பண்ணிக்கலாம். எஸ் சுமா, சொல்லுங்க. மேம் நான் 3 மந்த்ஸா பண்ணிட்டு இருக்கேங்க மேம். இடையில விட்டுட்டேங்க. ஓகேங்க. ஆ. இப்பதான் அகண்ட தியானம் இது இப்ப ம். 17 டேஸா போயிட்டு இருக்குங்க மேம். நல்லா பண்ணிட்டு இருக்கேங்க. வெரி நைஸ். எப்படி இருக்கு அகண்ட தியானம்? நல்லா இருக்குங்க மேம். நல்லா இன்ட்ரெஸ்டா காலையில எந்திரிச்சு கண்டினியூவா பண்ணிட்டு இருக்கேன். 4 to 5 பண்ணிட்டு இருக்கேன். வாவ்! வாவ்! நைஸ். நிறைய புக்ஸ் ரீடிங் கொஞ்சம் அதிகமாயிருச்சுங்க மேம். முதல்ல இருந்து ம். ரீடிங் ம். பிஎம்சி சேனல்ல எல்லாமே இந்த இது ஆன்மீக சம்பந்தமாவே தான் கேட்க தோணுதுங்க. ம். மத்த எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டேங்க. யூடியூப் பாக்குறது, ஷார்ட்ஸ் பாக்குறது எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டு இது மட்டும்தான் இப்ப போயிட்டு இருக்கு. நல்லா இருக்கு. நல்ல சேஞ்சஸ் தெரியுதுங்க. ஓகே, ஓகே. வெரி நைஸ், வெரி நைஸ். ஏதாவது டவுட் இருக்குதா மேடம் உங்களுக்கு? இல்லைங்க மேம். டவுட் எதுவும் இல்ல. சரி. தேங்க் யூ, தேங்க் யூ. தேங்க்யூ மேம். சத்யாவுல யார் இருக்கீங்க?
ஓகே. தீபலட்சுமி மேம், எனி டவுட் ஏதாவது இருந்தா நீங்க கேள்விகள் இருந்தா கேளுங்க. அத பத்தி வேணா சொல்லலாம். மேடம், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து லாஸ்ட் வீக் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். எஸ் பட் மேம். லாஸ்ட் வீக் ரொம்ப நேரம் நம்ம டைம் எடுத்துட்டதுனால நெக்ஸ்ட் வீக் பேசுறேன்னு சொல்லியிருந்தேன். நம்ம மதுரை மாஸ்டர்ஸ் எல்லாரும் என்ன வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அவங்க குருஜியோட ஃபர்ஸ்ட் இயர் நம்ம கனமா மாஸ்டர் தான் கூப்பிட்டாங்க. அங்க வாங்க, நான் மேக்சிமம் அவங்க எத்தனையோ தடவை கூப்பிட்டு என்னால போக முடியல. அவங்க குருஜியோட நம்ம நம்ம இது நடந்ததுல, நம்ம தியான மகா யஜ்ஞம் மதுரையில நடந்தது. அந்த அன்னைக்கு தான் அவர் வந்து அஹ், இயற்கை எழுதினார். அவங்க குருஜி அதே சேம் டே கனமா மாஸ்டர் தான் இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணிட்டே இருக்கிறப்போ அந்த மாதிரி நடந்த உடனே அவங்க வந்து அதுக்கும் போயிட்டு இதுக்கும் பண்ணிட்டு இருந்தாங்க. அது கரெக்டா 1 இயர் ஆன உடனே இப்ப வர்றீங்களா நீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்காக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் நான் வந்து எங்க வீட்லயும் கொஞ்சம் ஒர்க் ஜாஸ்தி. ஆனா அன்னைக்கு ஒரு நாள் வந்து என்னால வர முடியுமா முடியாதா தெரியல அப்படின்னே சொல்லிட்டு இருந்தேன். சடனா ஒரு நாள் முன்னாடி வந்து எனக்கு போறதுக்குண்டான வாய்ப்பு, என் பொண்ணு வந்து கரெக்டா போலாம் அப்படின்ற மாதிரி தோணினது மாஸ்டர். தோணுன அந்த செகண்ட்ல இருந்து நான் அவங்க கிட்ட சொல்லிட்டேன், கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். காலையில நான் 5 மணிக்கு போனாதான் அவங்கள போய் ரீச் பண்ணிட்டு வர்றது. எப்ப சொன்னேனோ அப்ப இருந்து மனசுல ஒரு பயங்கர வெறுமை மாஸ்டர். ஒண்ணுமே தோணல. அப்படியே பிளாங்கா ரொம்ப பயங்கரமான வெறுமை. ஏன் நம்ம இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்ப ட்ரையாவே இருந்தது. சரி போலாம் அப்படின்ட்டு அவங்க கூட நான் டிராவல் பண்றேன். அவங்க எல்லாம் சிரிச்சு பேசுறாங்க. நம்ம எல்லாருமே நம்ம சோல் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகணும்னு ஆசை வந்துடுச்சு. அதனால போயாச்சு. அங்க ஜாலியா தான் இருக்கிறோம். அங்கெல்லாம் போறோம். ரொம்ப நல்ல பிளேஸ் அங்க. ரொம்ப கொஞ்சம் இன்டீரியரா மதுரையோட டெட் எண்ட் ஏதோ ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். சுத்தியுமே பாத்தீங்கன்னா நேச்சர் அவ்ளோ நல்ல பெரிய மலை. எல்லாமே செழுமையா இருந்தது. நிறைய மாங்கா மாந்தோப்பு அது. ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படின்னு நேச்சரும் அந்த செழுமைனா என்னன்னா எல்லாமே இருக்கு அங்க. இல்லாததே இல்ல. அங்க நிறைய சாதுக்கள் எல்லாம் வந்தாங்க. வந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் இது இல்லையா அவங்க குருவுக்கு, அதனால பண்றாங்க. மெடிடேஷன் பண்றவங்க நாங்களும் போயிருந்தோம். அந்த இடத்துக்கு போன உடனே நம்ம மதுரை மாஸ்டர்ஸ் எல்லாம் இங்கேயும் பிரமிடு நம்ம கொண்டு வரணும் அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அதோட ஆனா உள்ள போய் அவ்வளவு செழுமை இருந்தாலும் ஒரு 100% அந்த வெறுமை அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருந்தது மாஸ்டர். அது மெடிடேஷன் பண்ணினாலும் அந்த இடத்துல ஒரு அந்த மெடிடேஷன்ல என்ன தோணுதுன்னா, இதோட டெட் எண்ட் உனக்கு என்னென்னலாம் வேணுமோ அதனோட டெட் எண்ட் என்னன்னா ஒண்ணுமே இல்ல. அதுதான் ஃபைனல். அதுதான் உன்னுடைய ஃபைனல் அதுதான். ஆனா அதுக்காக வெறுமை, வருத்தம் அதெல்லாம் வரல. அது ஒரு அந்த மாதிரியே இருந்தது. அடுத்த நாள் வீட்டுக்கு வர்ற வரைக்கும் அவங்க கேட்டாங்க, ட்ரிப் நல்லா இருக்கா? உங்களுக்கு நல்லா இருக்கா? அப்படின்லாம் கேட்டாங்க. அங்க மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஒரு நிறைய நேரம் ஒரு 2 ஹவர்ஸ் பண்ணியிருப்பேன். அப்போ பண்ணிட்டு இருக்கிறப்போ ஒரு ஸ்மெல் மட்டும் வந்தது. நம்ம கிராம்பு இருக்குல்ல, அது வச்சோம்னா எப்படி இருக்கும்? அது பயங்கரமா நம்ம மூச்சு அடக்குற அளவுக்கு வந்தது. அப்போ நான் வந்து கண் விழிச்சேன். ஆனா அந்த ஏரியால நிறைய எல்லாமே வெல்த்தியா இருக்கிறாங்க. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க. சாதுக்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. மனசுல எந்த எண்ணமுமே ஓடல. ஒரு வெறுமை. நமக்கு இதுக்கு முன்னாடி வாணியம்பாடிக்கு போறப்போ, மாஸ்டர் இது எல்லாமே என்னோடது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு அப்படின்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். அதுக்கு பேரு ஒன்னஸ் அப்படின்னீங்க. இந்த இது வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஆனா இந்த இடத்துக்கு உள்ள போனதுல இருந்து இந்த இடத்துக்கு நான் போறேன்னு சொன்னதுல இருந்தே அவ்வளவுதான். மென்டலி எந்த தாட்ஸே வரல. அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. அந்த இடத்துக்குல இருந்து வந்ததுல இருந்து ஒரு 2 நாள் அத பத்தி யோசிச்சா கூட ஏன் நமக்கு இந்த அளவுக்கு வெறுமை அப்படின்லாம் தோணினது. அது ஒரு வித்தியாசமான அனுபவமா இருந்தது மாஸ்டர். ஆனா அங்க போய் மெடிடேஷனே பண்ண வேண்டாம். மூச்சும் இல்ல, அங்க தாட்ஸும் இல்ல. அதனோட ஹையஸ்ட் ரேஞ்ச் வந்து ஒண்ணும் இல்ல அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிறது தான் அப்படின்னு அந்த மெடிடேஷன்ல எனக்கு சொன்ன மாதிரி இருந்தது. ஆனா ஒண்ணும் இல்ல அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு பிராக்டிகலா
ரொம்ப அது அதே ஃபீலிங்க நான் திரும்பி நெனச்சு பாக்குறது ஒரு 2 நாள் பயமா கூட இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. ஆனா ம். அது ரொம்ப பிளாங்கா இருந்தது மேடம். அது அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட். அது ஒன்னஸ விட இது பெருசுன்னு தெரியுது. ஆனா இது ஒரு ஃபீலிங். இந்த இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சது. கனவா மாஸ்டர்ட்டயும் நான் அத சொன்னேன். உங்களோட ம். எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு கேட்டாங்க. எனக்கு இதுதான் மாஸ்டர் தெரிஞ்சது. இங்க எவ்ளோ ரிச்சா இருக்கு. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்க. ஆனா அங்க போய் எனக்கு வருத்தம் கிடையாது. மன நிறைவுன்னு சொல்லல. மன வருத்தம்னு சொல்லல. கஷ்டம்னு சொல்லல. சந்தோஷம்னு சொல்லல. ஆனா ஏதோ ஃபுல்ஃபில்டா இருக்கு. ஆனா பயங்கர ஒண்ணும் இல்ல அப்படின்றது அங்க எனக்கு ஃபீல் ஆச்சு மாஸ்டர். அந்த வெறுமைனா நீங்க எம்ப்டினஸ் தான் சொல்றீங்க இல்லையா? ஆமா மாஸ்டர். அது நாள்ல இருந்து ஆரம்பிச்சிருச்சு. நான் வர்றேன்னு சொன்னேன். அடுத்த செகண்ட்ல இருந்து ஆரம்பிச்சது. அங்கிருந்து வந்து 2 நாளுக்கு அப்படியே இருந்தது. மெடிடேஷனே பண்ண வேண்டாம். ஏன் இந்த ம். சமையல் பண்றோமே, இது ஏன் பண்றோம்? நம்ம ஏன் இருக்கிறோம்? நம்ம என்ன பண்றோம்ன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்தது. அந்த அந்த பிளேஸே அப்படி இருந்தது. சில ட்ரையான ஏரியால போனா மேபி அந்த இடம் அந்த மாதிரி ஃபீல் வரலாம். இல்ல அங்க இருக்கிறவங்க எல்லாரும் சேடா இருந்தாலும் அந்த மாதிரி ஃபீல் வரலாம். அப்படி இல்ல. எல்லாரும் நல்லா இருக்காங்க. நானும் சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். நானும் சந்தோஷமா தான் அவங்க கிட்ட இன்டராக்ட் பண்ணி பேசிட்டு இருந்தேன். ஆனா நான் உள்ள இருந்து பேசுறேன்னா, ஆமா உள்ள இருந்து தான் பேசுறேன். ஆனாலும் எனக்கு பிளாங்கா இருந்தது மாஸ்டர். அந்த ஒரு ஃபீல் வந்தது. எனக்கு அதான். அதுக்கு ஒன்னஸ்ன்னு நீங்க தான் டெஃபினிஷன் எனக்கு குடுத்தீங்க. இதுக்கு நீங்க சொன்னா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணேன். அதனால கேட்கிறேன். எம்ப்டினஸ்க்கு நம்ம என்ன சொல்றது? நத்திங். நத்திங். அத நம்ம எப்படி டிஸ்கிரைப் பண்றது? அது நீங்க ஃபீல் பண்ணதால தான் அத வந்து உங்களால புரிஞ்சுக்க முடியுது. இது வந்து எதுவுமே இல்லாது எம்ப்டினஸ் அப்படின்னா, எம்ப்டில தான் எல்லாமே இருக்கு. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்ல இப்ப வந்து நீங்க ஒரு இடத்துக்கு ஒரு குருவோட ஒரு இடத்துக்கு போகணும்னு நெனச்சீங்க. அந்த இடத்தோட மகிமையா அது இருக்கலாம். அந்த குருவோட அந்த ஒரு வைப்ஸா இருக்கலாம். நீங்க அங்க போகணும்னு சொன்னதும், அந்த வைப்ஸ்க்கு கனெக்ட் ஆயிருப்பீங்க. ஸோ அங்க அ போகணுன்ற அந்த டிசைட் பண்ண உடனே அந்த வைப்ஸ்க்கு கனெக்ட் ஆயிருக்கீங்க. அந்த வைப்ஸோட அங்க வந்து போயிருக்கீங்க, பார்த்திருக்கீங்க எல்லாமே. ஏற்கனவே நீங்க வந்து ஆன்மீக பயணத்துல இருக்கிறதால, அங்க இருக்கிற வைப்ஸ்க்கு கனெக்ட் ஆயிருக்கீங்க. ஸோ அத அப்படியே வந்து நீங்க மெயின்டெயின் பண்ணி ஃபுல்லாவே இருக்கிற வரைக்கும் அத வந்து ரிசீவ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்ப நார்மலா இருக்கீங்களா? இப்ப நார்மல் தான். இப்போ ஒரு செகண்ட் நெனச்சா அந்த எம்ப்டினஸ்க்கு போயிடுது. அதுக்கப்புறம் ம்ஹ்ஹ்ம். எதையுமே என்னால 100% டிசைட் ஏன் இதுல என்ன இருக்கு? எல்லாமே வந்து வித்தியாசமா தெரியுது மாஸ்டர். இப்போ பாக்குற பார்வையே டைமென்ஷன் வந்து மாறி இருக்குது மாஸ்டர். எல்லாத்துலயுமே. எனிதிங் அந்த நெ ரொம் வ எனிதிங் வந்து அ எக்ஸ்ட்ரீம் போகக்கூடாது. நம்ம இந்த பூலோகத்துல வாழ்றோம், இந்த பிறவியில இருக்கோம், இந்த வாழ்க்கையில இருக்கோம்னா, ஆ இங்க இங்க மத்திய மார்க்கம் தான் சரியானது. நம்ம ஒரு எக்ஸ்ட்ரீம்க்கு போயிட்டோம்னா, இங்க வாழ முடியாது. அதனால நீங்க உங்க செல்ஃப பாத்துக்கோங்க. அந்த வெறுமைக்கு போறது தப்பு கிடையாது. பட் அது எக்ஸ்ட்ரீமா போயிடுச்சுன்னா, இங்க வாழ முடியாது. ஸோ அது நீங்க உங்களுக்கு சொல்லுங்க. நான் வந்து எல்லா அனுபவங்கள் அனுபவிச்சுட்டேன். எல்லாத்தையும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். எவ்ரிதிங். பட் ஆனா நான் மத்திய மார்க்கத்துல இருக்கேன். எனி எக்ஸ்ட்ரீம் நான் போமாட்டேன். இந்த வாழ்க்கை, இந்த பிறவி, இந்த பயணம் அப்படின்றது அந்த மத்திய மார்க்கம். எஸ் எனி மாஸ்டர். எக்ஸ்ட்ரீம் போயிட்டாலும் நமக்கு வந்து வாழ்க்கையில பிடிப்பு இருக்காது. ஸோ மத்திய மார்க்கத்துல இருக்கணும். ஸோ ஃபீல் பண்றீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்க. பட் அதுவே வந்து நீங்க நெனச்சா வந்துருது அப்படின்றப்போ, யூ ஹேவ் அச்சீவ்டு. அத அச்சீவ் பண்ணிட்டீங்க. ஸோ ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அச்சீவ் பண்ணிட்டீங்க. அதனால திரும்ப இப்ப அது உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையா? அப்படின்றது நீங்க யோசிங்க. அது தேவையானப்ப அது வந்து இருக்கட்டும். ஸோ அந்த ஒரு இதுல நீங்க ஃபுல்லா இன்வால்வ் ஆயிட்டீங்கன்னா, உங்களால வீட்ல வாழ முடியுமா? அதுவும் நீங்க பார்க்கணும். அது வந்து வருத்தமாவும் இல்ல. வருத்தம் ம். இல்ல, கஷ்டம் இல்ல, சந்தோஷமும் இல்ல. அதான் நான் நோ எது அதுதான் நத்திங்னஸ். எதுவுமே இல்ல. பட் அந்த எதுவுமே இல்லாத நிலையில நம்ம எப்பவுமே இருந்தா, நம்ம நம்ம வாழ்க்கை தொடர முடியுமா? அதுவும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா, ஆமா. ம். அனதர் எக்ஸ்ட்ரீம் போகும்போது,
நம்ம லைஃப் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. அது செக் பண்ணிக்கணும். Yes, master. அதுதான். அது ஒரு 2 நாள் அந்த இதுலயே இருந்தேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே நான் இத வந்து சொல்லிட்டு இருந்தேன். அந்த எம்ப்டினஸ் சோ இது வந்து நீங்க சொன்னீங்க மேக்ஸிமம் இல்லையா, நான் கிச்சனுக்கு போனேன் என்ன பண்ணணும்? அந்த ஒரு இது வரக்கூடாது. நம்ம வந்து இங்க விழிப்பு இங்க இருக்கணும். ஸோ எந்த ஒரு மூட் ஆனாலும், எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு வந்தாலும், நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி வாழ்க்கையில நமக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகாம இந்த விழிப்பு நம்ம விடக்கூடாது. எஸ் மாஸ்டர். ஏன்னா இங்க வந்து பிறவி எடுத்திருக்கோம்னா, இந்த பிறவியால தான் அங்க முன்னேற்றம். ஸோ இந்த பிறவிக்கு உண்டான அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த விஷயங்கள் நம்ம இங்க குடுத்தாகணும். 100%. அங்கேயும் போய் நாங்க நல்லா சாப்பிட்டோம். நல்லா என்ஜாய் பண்ணோம். அங்க எல்லாம் குடுத்தாங்க. எஸ், எல்லாம் எஸ். நல்லா என்ஜாய் பண்ணோம். ஆனாலும் மனசு மட்டும் அதே ஒரு 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 இது இருந்தது. எதுவுமே வேண்டான்னு தான் சொல்ல தோணுனது. ஆனா ம். அவங்க நெறைய நெறைய குடுக்குறாங்க. எனக்கு வேண்டாம் வேண்டான்னு சொல்ற மாதிரி தான் அங்க இருந்தது மாஸ்டர். நான் அந்த அந்த எக்ஸ்ட்ரீம் அந்த ஒன்னஸ் எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணினேன். இது அதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஆனா 2மே சந்தோஷமா இருந்தது. ம். 2லயுமே உண்மை இருக்கு. 2லயுமே சந்தோஷம் இருக்கு. அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு எனக்கு இருந்திருக்கும் என்னவோ! அதுதான் பார்த்துட்டு ஆமா. வந்தேன். அது நீங்க அந்த சாதனையில இருக்கிறதால, அங்க மாஸ்டர்ஸோட அந்த நிலைய வந்து நீங்க வந்து ஃபீல் பண்ணியிருக்கீங்க. இதுவும் ஒரு சந்தோஷமா தான் மாஸ்டர் இருக்குது ஆனா. அது ஏதாவது ஒரு ஒரு ஆன்மீக என்ன சொல்றது? ஒரு ஸ்பிரிச்சுவல் அச்சீவ்மென்ட் அது. அப்படி நினைக்கலாம். அது ஒரு சந்தோஷமா நத்திங்னஸ்ல அப்படின்றது எதுவுமே இல்ல. அந்த நத்திங்னஸ் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. விழிப்போட அந்த நத்திங்னஸ் தெரியுது அப்படின்னா, அது ஒரு உங்க ஸ்பிரிச்சுவல் குரோத் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கலாம். எஸ் மாஸ்டர். நைஸ், அ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க் யூ, தேங்க் யூ. எஸ். ஸோ நம்ம இந்த மாரி எல்லாம் நெறைய வரும்போது, நம்ம வந்து அந்த எக்ஸ்ட்ரீம் இல்ல லோ கீழ மேல போகாம அந்த மத்திய மார்க்கம் அப்படின்றது நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ எனி அந்த எக்ஸ்ட்ரீம் போயிட்டாலும் வீட்ல இருக்கிறவங்க சஃபர் ஆயிடுவாங்க. இல்ல இப்ப நெனச்சு பார்த்தாலும் எனக்கு அந்த ஒன்னஸ் எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. இத நெனச்சு பார்த்தாலும் இது வருது. இப்ப நம்ம ஏதோ ஒரு டூர் போயிட்டு வந்தோம்னா, உடனே நெனச்சோம்னா அங்க போறோம்ல. அந்த மாதிரி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்து இதாகுது. ஆனா 2மே அ 100% வந்து ஆப்போசிட். ஆனா 2லயுமே சந்தோஷம் இருக்கு. அது எஸ். நான் தெரிஞ்சுக்கிட்டேன் மாஸ்டர். ஆன்மாவுக்கு பொறுத்த எனி எக்ஸ்பீரியன்ஸ் சந்தோஷத்த தான் குடுக்கும். அதுதான் பிரம்மானந்தம், பேரானந்தம்னு சொல்றது. ஆன்மாக்குரிய விஷயங்கள் அதெல்லாமே. எஸ் மாஸ்டர். நைஸ், நைஸ். அத புது அனுபவம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். வந்த தேங்க் உடனே யூ, கூட தேங்க் யூ. பண்ணணும்னு நெனச்சேன். நேர்ல ம். பார்த்து உங்ககிட்ட சொல்லணும்னு நெனச்சேன் மாஸ்டர். தேங்க் யூ எஸ், மாஸ்டர். எஸ், எஸ். தேங்க் யூ, தேங்க் யூ. ஸோ நெறைய விஷயங்கள் இந்த மாதிரி நம்ம அனுபவிக்கும்போது தான் அந்த விஷயம் நமக்கு தெரியும். நம்ம எல்லாம் நெறைய விஷயங்கள் கேட்டுக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம், கிளாஸ்ல இது பண்றோம். பட் ஆனா த்ரூ மெடிடேஷன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் அந்த அனுபவத்துக்கு கம்ப்ளீட்னஸ் வருது. ஒண்ணு கேட்குறோம், அது ஒரு விஸ்டம். இன்னொன்னு படிக்கிறோம், அது இன்னொரு வகையான விஸ்டம். ஸோ மெடிடேஷன்ல நமக்கு மெடிடேஷன் குடுக்குற இந்த எனர்ஜி, இந்த பவரால தான் எக்ஸ்பீரியன்ஸ வந்து உணர்றோம் நம்ம. எஸ். அந்த ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸும் கம்ப்ளீட்டா உணர்றோம். அது அந்த விஷயத்த வந்து புரிஞ்சு, அதோட நாலெட்ஜ் அச்சீவ் பண்றதுக்கு அந்த மெடிடேஷன் பவர் தான் அகைன். ஸோ சோர்ஸ் வந்து நம்ம எப்படி பார்த்தாலும் மெடிடேஷன். நீங்க சோர்ஸ் அந்த மெடிடேஷன் பண்ண பண்ண தான் ஒவ்வொரு விஷயமும் நமக்கு புரியுது. ஒவ்வொரு விஷயமும் நமக்கு தெரியுது. அண்ட் சுவாத்தியாயம் ஈஸி ஆயிடுது. சஜ்ஜன சாங்கத்தியம் ஈஸி ஆயிடுது. நமக்கு ஈஸியா ஸ்பிரிச்சுவல் பெர்சன்ஸ் கனெக்ட் ஆயிடுறாங்க. ஸோ இது எல்லாமே சூப்பரா நடக்குது அப்படின்னா, மெயின் சோர்ஸ் வந்து மெடிடேஷன் அப்படின்றது எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கணும். அது சத்தியம் மாஸ்டர். அப்போ கடைசியில நான் அந்த கண்ணம்மா மாஸ்டர்ட்ட என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னப்போ அவங்க சொன்னாங்க, ஆம், குருஜி கடைசியில எழுதினது வந்து ஒன்றுமே இல்லை. எல்லாமே நிலை இல்லாததுதான் எல்லாம் ஆமா. அப்படின்றத அவங்க கடைசியில சொல்லி அவங்க எழுதினவங்க அவங்க கைப்பட. அவங்க இருக்கிறப்பயுமே அதே மாதிரி தான் இருப்பாங்க. அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்பதான் எனக்கே அது புரிஞ்சது. அந்த இடத்துல அந்த அந்த எனர்ஜி அப்படியே இருக்குது. அது என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சது. ம். தேங்க் யூ, தேங்க் யூ. தேங்க் யூ. ஸோ மாஸ்டர்ஸ்,
நமக்கு இந்த வாழ்க்கையில ஒரு சின்ன டாபிக் மட்டும் சொல்லிட்டு நம்ம முடிச்சுக்கலாம். இங்க வந்து சார் சொல்ற விஷயங்கள் என்னன்னா, ஆன்மீக பயணம் அப்படின்றது ஆன்மீக பயணம் ஆகட்டும், இந்த வாழ்க்கை பயணம் ஆகட்டும், நம்ம முன்னேறணும்னா அதுக்கு வந்து கஷ்டம், நஷ்டம், அவமானம். இந்த 3 விஷயங்கள் இந்த 3 விஷயங்கள் உங்களுக்கு வந்து வரதால தான் நீங்க உயர்றீங்க. ஒரு கஷ்டம் வரும்போது, அதுல பாடங்களால உங்களுக்கு ஞானம் வருது. ஒரு நஷ்டம், ஏதாவது நஷ்டத்திலயும் நம்ம வந்து அங்கதான் அந்த ஐ ஓப்பன் அப்படின்னு சொல்றோம். ஒரு நஷ்டம் ஆகுது. அப்பதான் நமக்கு வந்து ட்ரூத் வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியுது. ஒரு ஐ ஓப்பனிங். ஒரு அவமானம். அவமானப்படும்போது நம்ம வந்து சரியா நம்ம எப்படி வாழணும்? நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம என்ன தவறு செஞ்சதால இந்த அவமானம் வந்துச்சு? ஸோ இந்த மாரி நமக்கு சத்தியங்கள் வந்து கண்ணுக்கு தெரியறதுக்கு 3 விஷயங்கள் இருக்கு. அதுதான் கஷ்டம், நஷ்டம், அவமானம் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே ஆன்ம முன்னேற்றத்துக்கு நமக்கு ஒரு படிகள் அப்படின்னு சொல்றாரு. இப்போ ராமர் வந்து சொல்றாரு. ராமர் வந்து அவங்க ஆஹ் அவங்க அப்பா வந்து சொன்ன உடனே நாளைக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு சொல்றாங்க. நாளைக்கு பட்டாபிஷேகம்னு சொல்லிட்டு எல்லா வேலைகளும் நடக்கும்போது திரும்ப கூப்பிட்டு நீ காட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னதும் அதுல என்ன கஷ்டம் இருந்தாலும் நஷ்டம் இருந்தாலும் என்ன அவமானம் இருந்தாலும் ராமர் வந்து அவங்க அப்பாவோட வார்த்தைய மீறல. அவங்க அப்பாவோட வார்த்தைய வந்து மதிச்சு காட்டுக்கு போனாரு 18 வருஷம். சோ அத்தனை வருஷங்கள் போயிட்டு அங்க வந்து எத்தனையோ விஷயங்கள் அவர் செஞ்சு அந்த ஒரு தந்தை சொல் தவறாம இருக்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு நமக்கு ராமாயணம் எக்ஸாம்பிளா இருக்கு. சீதா மாதா ஒரு அற்புதமான ஒரு கடவுள். தன்னோட கணவரை ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு வந்து இந்த காட்டுக்கு போக சொல்லி யாரும் சொல்லல. ஆனா கணவரை ஃபாலோ பண்ணி அவங்க போறாங்க. லக்ஷ்மணர் ஒரு கிரேட் எக்ஸாம்பிள். அண்ணா ஒரு சகோதர நட்புக்கு, அந்த பக்திக்கு. அதே மாதிரி ஆஞ்சநேயர் எடுத்துக்கும் போது பண்டுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ராமர் தான் அவருக்கு எல்லாமே ராமர் தான். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் இருக்கிற அந்த ஒவ்வொரு விசேஷங்கள் நமக்கு வந்து நிறைய இன்ஸ்பிரேஷன் கொடுக்குது. அங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து சுகமா இருக்கிறதுன்றது எங்கேயுமே ராமாயணத்துல பார்க்க முடியாது நம்ம. அவங்க எல்லாமே கஷ்டம், நஷ்டம், அந்த அவமானத்தோட தான் அவங்க அங்க வாழ்ந்திருக்காங்க. சோ இந்த கஷ்டமும் நஷ்டமும் இந்த அவமானம் தான் அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில இந்த இந்த ஆன்ம முன்னேற்றம் அப்படின்றது கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதே நேரத்துல ராமாயணம் ஆதி காவியமாக மாறி இருக்கு. சோ ராமாயணம் ஆதி காவியம் அப்படின்னும் போது அந்த ராமாயணத்தை நம்ம எப்பவுமே எக்ஸாம்பிளுக்கு சொல்றோம். வீட்டுல ஏதாவது நடந்தா போதும் இந்த ராமாயணம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்றது மட்டும் இல்லாம ராமரை ராமரை கடவுளா நம்ம வணங்குறோம். ராமர் நம்ம வந்து சீதா மாதா இவங்க எல்லாருமே கடவுளா வந்து நம்ம வந்து இது பண்றோம். ஏன்னா அவங்க அத்தனை கஷ்டங்கள், நஷ்டங்கள், அவமானங்கள் பட்டாலும் ஆன்ம நிலையில முன்னேறி எல்லாருக்குமே எக்ஸாம்பிளா இன்னைக்கு வாழ்ந்திருக்காங்க. சோ அந்த ஒரு எக்ஸாம்பிளா வாழ்ந்த அவங்களுக்கு இந்த ஆதி காவியமா ராமாயணம் மாறி இருக்கு. நமக்கு இது வரைக்கும் அது எப்பயோ நடந்தது. திரேதாயுகத்துல நடந்த விஷயம். திரேதாயுகத்துல நடந்த அந்த ஒரு விஷயம் இது வரைக்கும் நம்ம கலியுகத்துல நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படின்னா அங்க அதுல இருந்து நம்ம கத்துக்கிறோம். எல்லாமே நம்ம கத்துக்கணும். சோ கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் இந்த அவமானம் வந்தாலும் அது நம்ம முன்னேற்றத்துக்கு அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நம்ம மகாபாரதம் எடுத்துக்கிட்டாலும் பாண்டவர்கள், கௌரவர்கள் இவங்க கிட்ட இருந்தும் நம்ம நிறைய பாண்டவர்கள் அப்படின்னா எப்படி பெர்ஃபெக்ட் ஆனவங்க, எப்படி நல்லது தர்ம முறையில வாழ்ந்தவங்க அப்படின்றது கத்துக்கிறது. கௌரவர்கள்னா எப்படி வாழக்கூடாது அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள் கத்துக்கிறது. சோ இப்போ ராமாயணத்துக்கு அடுத்த காவியம் அப்படின்னா நமக்கு மகாபாரதம். சோ மகாபாரதத்திலயும் நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கஷ்டங்கள், நஷ்டங்கள்,
அவமானங்கள், இது எல்லாமே சொல்லிட்டே போலாம். இன்னும் நிறைய ராமாயணத்தை விட இதுல இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ், நிறைய கதைகள் நமக்கு வந்து எக்ஸாம்பிளா கிடைக்குது. இது எல்லாமும் கூட நம்ம பார்த்தோம்னா இந்த 3 விஷயங்கள் தான் இருக்கு அப்படின்னு பத்ரி சார் சொல்றாரு. கஷ்டம், நஷ்டம், அவமானம். இதெல்லாம் பட்டதுதான் அவங்க நிறைய வாழ்ந்திருக்கு, நம்ம வாழ்க்கையில வந்து அவங்க முன்னேறி இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றார் பத்ரிஜி. எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை நஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை அவமானங்கள் வந்தாலும் இந்த அனுபவம் தான் உங்களுக்கு ஆன்மாக்கு முன்னேற்றம். சோ இதெல்லாம் வந்தாலும் யாரும் சூசைட் அப்படின்றது பண்ணக்கூடாது. யாரையும் நம்ம குத்தம் சொல்லக்கூடாது அப்படின்னு வந்து சொல்றாரு. எந்த அவமானம் எது ஆனாலும் நம்ம அதுல இருந்து அதுல விழுந்து நம்ம எழுந்து வரும்போது அந்த பாடங்களோட அந்த முன்னேற்றத்தோட நம்ம ஆன்மா நல்ல உயருது. அந்த உயர்வுக்கு நமக்கு இது எல்லாமே பொறுத்துக்கணும். இந்த விஷயங்களால நீங்க வந்து ஆஹ் நீங்க இந்த சூசைட் அப்படின்றது பண்ணக்கூடாது. நம்ம நிறைய பேர் இப்போ வந்து பாக்குறோம். ஒரு லவ் ஃபெயில்யூர்னா சூசைட் பண்ணிக்கிறாங்க, ஒரு படிப்புல கஷ்டம்னா சூசைட் பண்ணிக்கிறாங்க, படிப்புல ஃபெயில் ஆயிட்டோம்னா சூசைட் பண்ணிக்கிறாங்க, இல்ல யாரோ வீட்டுல வந்து கோஆபரேஷன் இல்ல, நல்லா பாத்துக்கலன்னா வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க. இப்படி நிறைய இதெல்லாம் ஆகுது இல்லையா? சோ அங்க அவங்களுக்கு என்ன, ஒரு கஷ்டத்தை வந்து பொறுத்துக்க முடியல, ஒரு நஷ்டத்தை வந்து அவங்களால பொறுக்க முடியல. இந்த கஷ்டம், நஷ்டம் இதெல்லாம் பொறுக்க முடியாததால இது எல்லாமே அவங்க அவமானமா ஃபீல் பண்றாங்க. யாராவது ஏதாவது சொல்லிட்டாக்கா அவமானமா ஃபீல் பண்றாங்க. சோ இது எல்லாமே நீங்க எப்போ அக்செப்ட் பண்ணி அதை ரிசீவ் பண்ணி அது ஏன் வந்திருக்கு, எதுக்கு வந்து எப்போ நீங்க அக்செப்ட் பண்றீங்களோ இது எதனால அப்படின்னு யோசிக்கிறீங்க. எதனாலன்னு யோசிக்கும் போது இதுல இருந்து எப்படி வெளியே வரணும்னு வந்து நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. எப்படி வெளியே வரீங்களோ, வெளியே வந்த உடனே நமக்கு என்ன கிடைக்குது, பாடங்கள். சோ அந்த பாடங்கள் கிடைக்கும் போது நீங்க உயர்றீங்க. சோ இது எல்லாமே வரும்போது நம்ம தவறான முடிவுகள் எடுக்கக்கூடாது அப்படின்னு வந்து அழகா நமக்கு சார் சொல்றாரு. எல்லாருமே வந்து இறந்த பிறகு ஒரு நிலையை அடைகிறாங்க. ஆனா ஆன்ம ஞானி வந்து இறக்காத நிலை, இறக்கறதுக்கு முன்னாடியே இந்த தேக அனுபவம், இந்த அனுபவங்களால, இது எல்லாமே புரிதல்களால நான் அப்படின்ற விஷயத்த வந்து அற்புதமா இந்த நான் அப்படின்றது இங்க வரைக்கும் தான். இது என்ன சொல்றது, நம்ம எல்லாருமே நீங்க சொன்ன மாதிரி அந்த வெறுமை, நத்திங்னஸ் தான், எல்லாமே நத்திங்னஸ் அப்படின்றது இந்த ஒரு ஆன்ம ஞானியால மட்டும்தான் இது உணர முடியும். சோ இந்த ஆன்ம ஞானம் அப்படின்னா நம்ம தியானத்தாலையும் சுவாத்தியாயத்தாலையும் இந்த சஜ்ஜன சாங்கத்தியத்தால, இந்த என்லைட்மெண்டால நம்ம வந்து இந்த விஷயங்களை வந்து நம்ம உணர்றோம். இது எல்லாமே இல்லாததால நிறைய பேர் வந்து இந்த சின்ன சின்ன நஷ்டங்களால, கஷ்டங்களால, துன்பங்களால, அவமானங்களால ரொம்ப உருகி போயிட்டு அவங்களால எதுவும் பண்ண முடியாம, எதுவும் ஹெல்ப்லெஸ் ஸ்டேட்ல வந்து தவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டிஸ் மூவ்மெண்ட் அப்படின்றது என்னன்னா, என்லைட்மெண்ட்காக எல்லா விஷயங்கள், எல்லா சரியான ஞானத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம், சரியான ஞானத்தை வந்து கொடுக்குறோம். அதே மாதிரி ஒவ்வொரு தியானியும் தியானம் செய்யறதால, சஜ்ஜன சாங்கத்தியம் சுவாத்தியாயம் செய்யறதால சரியான விஷயங்கள் புரிஞ்சுக்கிறோம். சரியான ஒவ்வொரு கஷ்டத்துலயும் இருக்கிற உண்மைகள் புரிஞ்சுக்கிறோம், அதுல இருக்கிற பாடங்களை புரிஞ்சுக்கிறோம். ஒவ்வொரு நஷ்டத்திலையும் பாடங்கள் புரிஞ்சுக்கிறோம், ஒவ்வொரு அவமானத்தையும் எப்பவும் இது அக்செப்ட் பண்றதால அதுல இருக்கிற விஷயம், அதுல இருக்கிற ஞானம் வந்து நமக்கு புரியுது. இந்த சுகங்கள், லாபங்கள், நம்மள வந்து ஒவ்வொருத்தரும் வந்து நம்மள வந்து நீங்க இவ்வளவு பெரியவங்க அது இதுன்னு வந்து புகழ்றது, இது எல்லாமே இந்த விஷயங்களால நீங்க சந்தோஷப்படுறீங்க. ஆனா இதுல என்லைட்மெண்ட் வந்து வராது. ஏன்னா நீங்க கஷ்டப்படும் போது இப்ப வந்து ஒரு கல் இருக்கு, என்ன சொல்றோம், டைமண்டே எடுத்துக்கிறோம். ஸோ டைமண்ட் வந்து பிளெயின் டைமண்ட், ஃபர்ஸ்ட் ரா டைமண்ட் சொல்றோம். ஸோ அந்த ரா டைமண்ட் பாத்தீங்கன்னா
அவ்வளோ வந்து ஷைன் இருக்காது அதுல. அந்த டைமண்ட வந்து கட்டிங் குடுத்து பாலிஷ் பண்ண அதுல வந்து அந்த ஷைன் வருது. அதே மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் கூட இந்த கஷ்டங்கள், நஷ்டங்கள், இந்த அவமானங்கள் அப்படின்றது என்னன்னா, ஒரு ரா டைமண்ட வந்து ஒரு ஷைனா, ஒரு ஒளிமயமாக, ஒரு வெளிச்சமாக, ஒரு என்ன சொல்றது? ஒரு பிரகாசமான நிலைய குடுக்கறது இந்த கஷ்டங்கள் தான், இந்த நஷ்டங்கள் தான், இந்த அவமானங்கள் தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. பகவத்கீதையிலயும் ஸ்ரீகிருஷ்ணர் இததான் சொல்லியிருக்காரு. ஸோ எல்லாமே எந்த லோகத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னாலும், நம்ம இது எல்லாமே வந்து கடந்து போகும்போது தான் நம்ம சேர வேண்டிய அந்த சத்தியலோகத்துக்கு நம்ம சேர முடியும். நம்ம வந்து சத்தியலோகத்தை சேர்ந்துட்டோம் அப்படின்னா திரும்ப இந்த பூமிக்கு நம்ம வர தேவையில்லை. ஸோ இதுக்கு நம்ம இந்த இந்த பிறவியில நம்ம என்னெல்லாம் நமக்கு வாய்ப்பு கிடைக்குது, என்னெல்லாம் நமக்கு வருது, ஈச் அண்ட் எவ்ரிதிங் நம்ம கம்ப்ளீட்டா அக்செப்ட் பண்ணி கம்ப்ளீட்டா அதுல இருந்து நம்ம ஞானத்தை பெற்று வெளியே வரணும். ஸோ கஷ்டம், நஷ்டம், அவமானம் இது எல்லாமே பேலன்ஸ்டா நம்ம வந்து ஏத்துக்கிட்டு அதுல இருக்கிற விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம அப்போ ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு கஷ்டம் வரும்போது பாருங்க, அந்த கஷ்டத்துல வந்து நம்ம தவிக்கிறோம், நம்ம துன்பப்படுறோம், நம்ம உருகுறோம், அருகுறோம், எல்லாமே ஆகுது. அது எல்லாமே என்னன்னா செல்ஃப் பாலிஷிங். இந்த செல்ஃப் பாலிஷிங்காக தான் இதெல்லாம் நடக்குது. அந்த நேரத்துல நம்ம தவிக்கிறோம். பட் அந்த நேரத்துல தவிச்சு எல்லாம் ஆயிட்டு அந்த கஷ்டத்துல இருந்து வெளிய வரோம் பாருங்க. அப்போ ஒரு பாலிஷ்டு பர்சனா நம்ம தான் இருக்கோம். ஒரு ஞானம், டிஃப்ரெண்ட் ஞானம் நம்ம இது வரைக்கும் தெரியாது. நான் இவ்வளவு இந்த கஷ்டத்துல இருந்து வெளியே வந்ததும் ஒரு புதுமையான ஞானம். ஸோ இந்த ஞானம் வந்து நம்ம எல்லாருக்கும் சொல்லணும். பிஎஸ்எஸ்எம் மாஸ்டர்ஸ் அப்படிதான், நம்ம ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணிட்டோம்னா நம்ம எல்லாருக்கும் சொல்லிக்குவோம். ஸோ அதே மாதிரி நம்ம இந்த கஷ்டம், நஷ்டம் இது எல்லாமே அழகா நம்ம இது பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் பத்ரிஜியோட மெசேஜ் இன்னைக்கு. எஸ் மாஸ்டர்ஸ், இதுதான் நான் இன்னைக்கு ஒரு குட்டி டாபிக் சொல்லணும்னு நினைச்சேன், முடிச்சிட்டேன். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம், இல்லைன்னா நம்ம தியானத்துக்கு போயிடலாம். தியானத்துக்கு போயிடலாமா? இன்னைக்கு எனக்கு மியூசிக் ஷேர் பண்ண முடியாது. வேற யாராவது ஷேர் பண்றதுக்கு உங்களுக்கு சாய்ஸ் இருக்கா? மியூசிக் ஷேர் பண்றதுக்கு யாருக்காவது தெரியுமா? வைஷ்ணவி மேடம், உங்களுக்கு தெரியுமா மியூசிக் ஷேர் பண்றதுக்கு? மேடம் எனக்கு தெரியும் மேடம், நான் ஷேர் பண்றேன் மேடம். நீங்க ஷேர் பண்றீங்களா? ஓகே. 1 ஹவர் தான் போன்ல இருக்கேனா, லேப்டாப் ஒர்க் ஆகல, சோ போன்ல இருக்கேன், அதான். மியூசிக் ஷேர் பண்ணுங்க. கரெக்டா நமக்கு 8:30 8:40 1 8:40